இந்த சிட்ரான் C3Xல இருக்கக்கூடிய 2 இன்ஜின், ஒன்று நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் இருக்கக்கூடிய கார்களும், டர்போ இன்ஜின் இருக்கக்கூடிய கார்கள் 2யுமே டெஸ்ட் ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டியரிங் ஃபீட்பேக். ஜென்ரலாக காரையும் நம்மளையும் கனெக்ட் பண்ணுறதே அந்த ஸ்டியரிங் தான். ஸோ அது ஒரு மாதிரி காம்பேக்டாக சரியான இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த லைட் டு ஹார்டர் ரேஷியோ ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ரொம்ப வந்து இது வந்து ஒரு சிட்டிக்கான கார் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப லைட்டராலாம் ஃபீல் ஆகலை. ஓகேவாக இருக்குது. பட் இது எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, ஹைவேல போகிறப்போ கொஞ்சம் வந்து ஹார்டராக ஃபீல் ஆகுது. ஸோ இது வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை நம்மளுக்கு கொடுக்குது. ப்ரிசிஷன் பார்த்தோம்னா 100% கிடையாது, ஒரு 85 to 90% ப்ரிசிஷன் இருக்குது. இனிஷியலாக நல்ல ரிட்டர்ன் டு சென்டர் ஆகுது. ஆனால் எண்டில் வந்து கொஞ்சம் நின்று வர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அந்த கார் நல்லா பாக்ஸ் டிசைனில் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த பாடி ரோலர் வந்து நல்லாவே தெரிஞ்சது. ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைன் மாறும்போது ரொம்பவே தெரிஞ்சது. அந்த சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஒரு ஸ்டிஃபரான சஸ்பென்ஷன் கிடையாது, நல்ல ஒரு ஸ்மூத்தர் சஸ்பென்ஷன். சிட்டிக்குள்ளேயோ இல்லை குண்டுக்குழியான ரோடுகள்லையோ ஓட்டுறப்போ செம்ம சூப்பராக அந்த சஸ்பென்ஷன் வந்து ரியாக்ட் பண்ணுது. பிரேக்கிங்லாம் பார்க்குறப்போ ஓரளவுக்கு ஒரு ஷார்ப்பான பிரேக்கிங் கிடையாது, ஸ்பாஞ்சியான பிரேக்கிங் தான். பட் நம்ம எங்கே நிறுத்தணும்னு நினைக்கிறோமோ அங்கே நிறுத்த முடியுது. பெருசாக எனக்கு பிளைண்ட் ஸ்பாட் எதுவும் ஃபீல் ஆகலை அந்த காரில். டயர் சைஸ் வந்து R15 டயர் வந்து பேஸ் வேரியண்ட்டான லைவ் வேரியண்ட்லேருந்தே கொடுத்துட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயம். இப்போ நீங்கள் வந்து இதே ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய வேகனாராக இருக்கட்டும், செலரியோவாக இருக்கட்டும், அதுலலாம் இந்தளவுக்கு ஒரு ரைடிங் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக கிடையாது. ஓகே, இப்போது இந்த காரோட டர்போ வேரியண்ட்டை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்ததில் நம்மளுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, அதாவது பியூர்டெக் 110 அப்படின்ற ஒரு டர்போ இன்ஜின். இது வந்து ஒரு சூப்பரான இன்ஜின். ஃப்ரான்ஸில் வந்து இன்ஜின் ஆஃப் த இயர் அவார்டெலாம் வாங்கின இன்ஜின். சிட்ரானில் இருக்கக்கூடிய மற்ற பெரிய கார்களான பசால்ட்டு, C3 ஏர்கிராஸ், அந்த கார்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அதே இன்ஜினை தான் நம்மளுக்கு இந்த குட்டி கார்லேயுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜென்ரலாக ஒரு டர்போ இன்ஜின் ட்ரைவ் பண்ணுறப்போ அந்த இனிஷியல் பிக்கப் ஒரு மாதிரி அப்படி சீறிக்கிட்டு போகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா, அந்த மாதிரி இல்லை. இதில் டர்போ இன்ஜினுமே இனிஷியலாக உங்களுக்கு வந்து ஒரு லீனியர் பிக்கப் தான் கொடுத்தது. அதாவது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் ஒரு குட்டி காருக்கு கொடுத்தோன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நல்ல ஒரு ஸ்மூத்தரான ரைடிங் குவாலிட்டி கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது. சிட்டிக்குள்ளே நம்மளுக்கு ட்ரைவ் பண்ணுறப்பமே அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கிச்சு. அதே மாதிரி ஹைவேலையுமே 120 ரொம்ப ஈஸியாக கிராஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. ஆனால் சஸ்பென்ஷன் சாஃப்ட்வேர் சைடு தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு ஹைவேல ஒரு 120 ஓட்டுறப்போ ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்க மாட்டேங்குது. பட் இருந்தாலுமே நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் அந்த கார்களில் இருக்கக்கூடிய டியூனிங்கை காட்டிலையும் இந்த டர்போ இன்ஜினில் டியூனிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்க. இப்போது நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜினை வந்து நம்ம ஹைவேல எடுத்துகிட்டு போகிறப்போ 100 தாண்டது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. 100 போனாலே ஒரு சின்ன பயம் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த டர்போ இன்ஜின் வந்து 120 வரைக்கும் நம்மளால் ஈஸியாகவே போக முடியுது. அந்த 120 வரைக்குமே ஒரு ஸ்டேபிளான ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருந்தது.